வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். 40 ரூபாவால் அதிகரித்த தேங்காயின் விலை, குறைந்துள்ள உற்பத்தி. மக்கள் தொகை அதிகரிப்புடன் ஒப்பிடும்போது கடந்த 20 ஆண்டுகளில் தேங்காய் உற்பத்தி குறைந்து வருவதே நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு காரணம் என ருகுணு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் அருணகுமார தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த வருடத்தின் இறுதியில் 160 ரூபாவிலிருந்து சடுதியாக 40 ரூபாவால் தேங்காயின் விலை அதிகரித்து 200 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், 2000 ஆண்டளவில் தேங்காய் உற்பத்தி 3000 மில்லியன் தேங்காய்களாக இருந்ததாகவும் அப்போது நாட்டின் மக்கள் தொகை 18 மில்லியனாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் 2024ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மக்கள் தொகை 23 மில்லியனாக அதிகரித்திருந்தாலும் தேங்காய் உற்பத்தி அதிகரிக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தேங்காய் உற்பத்தி இல்லாததே தேங்காய் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணியாக உள்ளது என்று பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் தேங்காய் பற்றாக்குறைக்கு நீண்டகால தீர்வாக இந்த ஆண்டு 3 மில்லியன் தென்னை மரக்கன்றுகளை நடுவதற்கு தென்னை பயிற்சிகை சபை தீர்மானித்துள்ளது. இருப்பினும் 2024ஆம் ஆண்டின் இறுதியில் ஒரு தேங்காயின் சில்லறை விலை 160 200 ரூபாவாக உயர்ந்துள்ளது. தற்போது வெளியிடப்பட்ட தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டில் தேங்காய் உற்பத்தி சுமார் 700 மில்லியன் தேங்காய்களால் குறைந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் வருடாந்த தேங்காய் உற்பத்தி 2020இல் 2792 மில்லியன் தேங்காய்களாகவும் 2021இல் 3120 மில்லியன் தேங்காய்களாகவும் 2022இல் 3391 மில்லியன் தேங்காய்களாகவும் 2023இல் 2682 மில்லியன் தேங்காய்களாகவும் பதிவாகியுள்ளன. தேங்காய் விளைச்சல் குறைவதற்கு பல முக்கிய காரணிகள் பங்களித்துள்ளன. இதில் குறைக்கப்பட்ட உர பயன்பாடு, காட்டு விலங்குகளால் ஏற்படும் சேதம், வானிலை மாற்றங்கள் மற்றும் சமீபத்தில் தென்னை பயிற்சிகை நிலங்களை பிற திட்டங்களுக்கு விற்பனை செய்தல் ஆகியவை அடங்கும். மன்னார் மாவட்டம் மற்றும் அனைத்துலக செய்திகளையும் மற்றைய தளங்களில் வருவதற்கு முன் www.radiomannar.lk எனும் எங்களுடைய தளத்தில் பார்வையிடலாம். இந்த தகவலை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் உங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். மறந்துவிடாமல் ரேடியோ மன்னார் எனும் எங்களுடைய முகநூல் பக்கத்தினை லைக் செய்யுங்கள்.